யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது கடக ராசிக்கான பலன்கள். கடக ராசிக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப நிகழ்ச்சிகளோடையே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். அதாவது ஜனவரி வச்சதுலேருந்தே ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்க போகுதுன்றதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நல்ல மங்கள இசையோடு இருக்கக்கூடிய விஷயங்கள், வீட்டில் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, இல்லைன்னா நமக்கே கல்யாணம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்க பார்க்க போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க பார்த்திங்கன்னா அதிகம் பேசாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய மனுஷங்க தான் அவங்க. பார்த்திங்கன்னா தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையே இடாதீங்க. உங்கள் ஃபேமிலி விஷயத்துலேயும் மூன்றாவது ஒரு நபர் தலையீடு பண்ணாத அளவுக்கு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது. யாருக்கும் பஞ்சாயத்துக்காக போய் நிற்காதீங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் போய் தீர்க்க போகிறேன் அப்படின்னு வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை உறவினர்களாக இருக்கட்டும், இங்கெல்லாம் போய் நம்ம பஞ்சாயத்து பண்ணுறது அப்படின்றது இந்த வருஷம் முழுக்க செய்யவே செய்யாதீங்க. அது தேவையில்லாத ரிஸ்க்கான விஷயங்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உறவினர்களால் தேவையில்லாத நமக்கு மனக்கவலை ஏற்படலாம். அதே மாதிரி சச்சரவுகள், கலகங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் அதில் பெரிய அளவு நீங்கள் ஈடுபடுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய நபர்கள், அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பெரியவங்களாகவே இருக்கட்டும், படிப்புன்னு வந்துட்டால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஞானம்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். படிப்பு மேலே ஆர்வம், புதிய புதிய விஷயங்கள் கற்றுக்கிறது, வேற்று மொழி கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதீதமான ஆர்வம் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாமும் மந்திரங்கள்லாம் உபாசனை பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்காக அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கரெக்டான முறையில் இருக்குது. சான்ஸ்கிரிட் கற்றுக்கிறது, இந்த மாதிரி மொழி வேற்று மொழிகள், வேற்று விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் நிறைந்த ஒரு வருஷமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ரொம்ப வருஷமாக ஆவரேஜாக போய்கிட்டே இருக்குது. இதோ வருது அதோ வருதுன்னு சொல்கிறோம், எங்கேயுமே ஒரு நல்ல விஷயம் வரலையே அப்படின்னு காத்திருந்தவங்களுக்கு வந்துடுச்சு யோகம். அதாவது நிறைய மாற்றங்கள் அரசியலில் இருக்கவங்களுக்கு அபரிவிதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். அரசு சார்புடைய விஷயங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கும் அதிகபட்சமான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அரசு வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு உத்தியோக உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கவே இல்லை, அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் ஒரு ஜாக்பாட்டான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். பல வருஷமாக போராடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு நம்ம தோற்று போய்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஏதாவது நாட்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு முடிவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். பண ரீதியான முன்னேற்றம், அதாவது நிறைய விஷயம் பணம் வருது போகுது, தண்ணி மாதிரி செலவாகுது, கண்ணுலேயே காட்டலை, டக்குன்னு வேலை போயிடுச்சு. அதாவது எது நடக்குதோ நமக்கு எதுவும் பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு எல்லா பக்கமும் விரக்தி அலைகளே ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட நபர்களுக்கு 2026 ஒரு வாரம்னே சொல்லலாம். பொறுமையாக நிதானமாக இருங்க. நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான், ரொம்ப தலைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்காதீங்க. நிதானமாக இருந்துக்கோங்க. எல்லா விஷயம் நமக்கு பாசிட்டிவாக தான் நடக்குது, அதை கொஞ்சம் நம்பணும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு உச்சமாகி உங்கள் ராசியில் உட்காரப்போகுது. குரு ராசியில் உட்கார்ந்த உடனேயே அபரிவிதமான பலன்கள், தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு. படிக்கிறவங்களுக்கும் நல்ல படிப்பில் ஒரு முன்னேற்றம், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சின்னதாக ஒரு தொழில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நல்ல பார்ட்னர்ஸ் அமைஞ்சு அதற்கான ஒரு வழிமுறைகளையும் நீங்கள் கையாள முடியும். கடன்கள் அடையிறது ரொம்ப முக்கியமாக. என்னோடய கடன் அடையுமான்னு தெரியல, வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன், ஒரு முடிவுக்கே வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காரணமாக உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா கடனை கொண்டு போய் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். குதூகலத்தோட கொண்டாட்டமாக போகக்கூடிய ஒரு வருஷம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வீடை மராமத்து பண்ணுறது, வாகனம் வாங்குறது, இல்லைனா பழசை தூக்கி போட்டு புதுசாக வாகனம் மாற்றம் செய்கிறது, வீடை மராமத்து பண்ணக்கூடியது, ஒரு இடத்த வாங்கி போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். குரு உச்சமாக உட்கார காரணத்தினால குரு வழிபாடு ரொம்ப சிறப்புகள் வாய்ந்தது. அதனால் குரு வழிபாடு, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு வியாழக்கிழமையில் செய்கிறது அபரிவிதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதோடு சேர்த்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குருவுடைய மொத்த அம்சமும் கொண்டது தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யலாம். கொண்டக்கடலை மாலை கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. நல்ல மாற்றங்கள், நல்ல பலன்கள். இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு.
அதாவது ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிற பட்சத்தில் மனசளவு நிம்மதி, அதாவது குற்றம் குறைகள்லாம் கண்ணில் பார்க்காம ரொம்ப சந்தோஷமாகவே நம்ம அதை தள்ளிட்டு போகிறோம். அப்படின்ற பட்சத்தில் பண ரீதியான உயர்வு, ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை, இந்த மாதிரி எல்லா விஷயமும் குரு உட்கார்ந்த உடனே உங்களுக்கு ஒன்றொன்னா கொடுக்குறத கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான 2026க்கான புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.